ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு டைம் சேவிங் ரொம்ப 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 முக்கியம். நாம ஒரு பேராகிராஃபை படிச்சு அதுக்கு அர்த்தம் புரிஞ்சு தென் அதுல வந்து நம்ம மெயின் பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணி தென் அதுக்கு ஆன்சர்ஸ் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறமேல் வந்து அதை நம்ம பிக் அவுட் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ ஒரு ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை நாம எப்பயுமே கடைசியா வச்சுக்கணும். நம்மளுடைய எக்ஸாம், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது வந்து டைம் கன்சியூமிங் ஒண்ணு. இதை எப்படி நாம டைம் கன்சியூம் ஆகிறத குறைக்கிறது? அதுக்கு என்ன வழினா ப்ராக்டிஸ். நீங்க வந்து கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஆன்சர் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு ஷியோர் ஆன்சர்ஸ் கிடைக்கும், பட் டைம் கன்சியூமிங். அதுதான் இதுல ஒரு பெரிய விஷயமே. நீங்க அதனால இதை எப்பயுமே கடைசியா வச்சுக்கணும். தென் இதை எப்படி ஈஸியா பண்றது அப்படின்னா பேராகிராஃபை படிச்சுட்டு தான் பண்ணணும். சில பேர் ஒரு மெத்தட் சொல்லுவாங்க, டைரக்டா நாம வந்து கொஸ்டின்ஸ் போயிட்டு அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு பண்ணலாம், ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஆனா நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கிற ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே நாம படிச்சு புரிஞ்சு அதனுடைய இஃபெக்ட், அதனுடைய கான்சிக்வன்சஸ் பிளஸ் அதனுடைய அவுட்புட் தான் அவங்க கொஸ்டினா கேட்கறாங்க. ஸோ எதுவுமே டைரக்ட் ஆன்சர்ஸ், டைரக்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஸோ படிக்கிறத தவிர நீங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறமேல் தான் நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போக முடியும். You must make a fast reading. You should become a fast reader. அப்படின்னாதான் நம்மளால இதை ஈஸியா பண்ண முடியும். ஓகே, பாருங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, உங்களுக்கு நிறைய ஆல்ரெடி டிப்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, நாம டைரக்டா போயிடலாம். Read the question number 1. Directions பாருங்க. Read the following passage carefully and answer the questions given below it. பாருங்க, despite the global slowdown, the online shopping in India has increased. The growing pace of online buying is growing. பாருங்க, the growing pace, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, of online buying is because of the attractive discounted prices offered and the ability of the customers to research and compare the price across several outlets. Outlets அப்படின்னா என்ன? கடைகள். இங்க இருந்தா நீங்க வந்து வார்த்தைகளை சினானிம்ஸ் எடுக்க முடியும். The average frequency of online purchases in India grew up to 2.9 in the fourth quarter of 2008 from 2.6 during the 2007. அப்போ 0.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, the economic meltdown has not affected our business. அதாவது the economic meltdown, அதாவது உங்களுக்கு வந்து எக்கானமி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறது அல்லது மந்த நிலையில இருக்கிறது அல்லது வந்து உங்களுக்கு வேலையில் மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லாம இருக்கிறது, அதான் சொல்றாங்க. Even though it occurred, but our business was not affected சொல்றாரு. Which specializes in personalized gifting and a merchandise space in India. Right, இவரு அவர் என்ன சொல்றாரு? Our business has increased up to 5 times this year despite the economic recession. சொல்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, எக்கனாமிக் ரெசெஷன். இதெல்லாம் வந்து எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ். நீங்க ஈஸியா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், பாருங்க, அதாவது பொருளாதார மந்த நிலை அப்படின்னு அர்த்தம். Currently, we possess a database of 25,000 designs posted by 1,000 designers so that the users can create their own merchandise by selecting the designs sitting at home. அதாவது அவைலபிளா இருக்கக்கூடிய 25,000 டிசைன்ஸ்ல எதை வேணாலும் சூஸ் பண்ண முடியும் by sitting at home. The CEO also said that with the rise in a bandwidth penetration in India, பாருங்க, அதாவது ஊடுருவல்,
மார்க்கெட்டுக்குள்ள எந்த பொருளை வேணாலும் விற்கிறதுக்கான penetration, ஊடுருவல் அப்படின்னு அர்த்தம். And the increasing awareness of internet among the people, the online shoppers sense the convenience to click on the products they want to purchase. அதாவது இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய அவேர்னஸ் தென் பீப்புள் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால அந்த ஷாப்ஸ் ஆன்லைன்ல பொருள் விற்கக்கூடிய அந்த ஷாப்ஸ், அந்த நிறுவனங்கள் நிறைய ஊடுருவிட்டாங்க. இதனுடைய வளர்ச்சியும் கம்ப்யூட்டர் அறிவு பிளஸ் இன்டர்நெட்னுடைய தாக்கம், இதனுடைய வளர்ச்சி, மக்கள் கிட்ட ஏற்பட்ட அதனுடைய ஒரு அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு, இது எல்லாமே இதை அதிகப்படுத்திருச்சு. சரியா? holding on to a similar conviction, ஒரே கருத்தை சொல்றாங்க இந்த இடத்துல, அதான் similar conviction. The CEO of another company said, while the convenience of online buying, customers can save their time and money to move across multiple outlets for a product. அதாவது நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணலாம், டைமை சேவ் பண்ணி நீங்க பொருளை வாங்க முடியும், அதை கம்பேர் பண்ணி வாங்க முடியும். இப்ப நீங்க டைரக்டா லைவ் ஷாப்பிங் போறீங்க, நீங்க பிசிக்கலா போறீங்க அப்படின்னா நேரடியா போகும் பொழுது நாம ஒரு கடை ஏறி 2 கடை 3 கடைன்னு ஏறி அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் பார்த்து நாம பண்றதுக்குள்ளேயே அன்னைக்கு ஒரு டேவே போயிடும். ஆனா இதுவே ஆன்லைன்ல ஒரு மணி நேரத்துல அந்த வேலை முடிஞ்சு நீங்க பொருளையே ஆர்டர் பண்ணிடலாம். அதுதான் அவங்க சொல்றாங்க. The online shoppers also plan their shopping in advance and conduct research on their planned purchases. ஆன்லைன்ல பண்றவங்க எல்லாருமே ஒரு நாள்ல அதை பண்றது இல்ல, அதை அவங்க பிளான் பண்றாங்க. எப்போ ஃபெஸ்டிவல் டைம், எப்போ டிஸ்கவுண்ட் டைம், எப்போ இந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கு, அப்ப ரிசர்ச் பண்றாங்க அப்படிங்கிறாங்க ஷாப்பர்ஸ். சரியா? It becomes easier for the customers to decide the price at which they want the products. அதாவது நீங்க போயிட்டு நம்ம ரேஞ்ச், அதாவது 500 to 1000, எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள வேணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய ரேஞ்சை செலக்ட் பண்ணாவே அதுல லிஸ்டட் ஆயிருக்கக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் விழுவுது. அப்ப இது ஒரு பெரிய பிளஸ். தென் அடுத்தது, through the online shopping customers can attain the objective of value for money during these tough times. பாருங்க, வேல்யூ ஃபார் மணி. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நல்லா இல்ல அப்படின்னா யூ கேன் ரிட்டர்ன் வித்தின் அ ஸ்டிப்புலேட்டட் டைம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நாம அதை ரிட்டர்ன் பண்ணி பணத்தை திரும்ப வாங்கிடலாம். Today, India is the only country where the 18 to 29 years age group has the highest average spend on online shopping. பாருங்க, இளைஞர்கள், அதாவது 18 to 29 ஏஜ் குரூப், இந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவங்க இந்தியாவுல ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றது அதிகம். அதே மாதிரி இந்தியாவுல இந்த ஏஜ் குரூப் பண்றவங்க பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காங்க மத்த கண்ட்ரிய காட்டிலும். நான் சொல்றது புரியுதா? இந்தியாவுல அதிகம், மத்த கண்ட்ரிய காட்டிலும் இந்தியாவுல அதிகம். அப்போ இதுக்கு அப்போ அந்த ஆன்லைன்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியா. அப்போ in India the popular online purchases include home appliances and the electronic gadgets like cell phone, camera, laptop and so on. நம்ம எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், புக்ஸ், சாலிட் ஐட்டம்ஸ். அதுல according to the survey the e-purchasing of electronic products has gone up by 51%. 51% increase ஆயிருச்சு. So to drive these online shoppers, e-commerce portals are adopting a network culture by incorporating a social networking feature in their website so that the people can discuss with their friends and relatives before buying the particular product. பாருங்க, ஒரு ஷாப்பர், அதாவது ஒரு வெப்சைட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆன்லைன் ஷாப்பர்ஸ் கடையில என்ன பண்றாங்க, நெட்வொர்க்கிங் கல்ச்சரை கொண்டு வராங்க. அது எதுக்கு? சோஷியல் நெட்வொர்க்கிங் ஃபீச்சர் அவங்க எனேபிள் பண்றாங்க. ஸோ அப்போ வேற யாருக்காவது நீங்க அந்த ப்ராடக்டை வேணும், அதாவது அதை பத்தி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் அல்லது தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்க அதை ஷேர் பண்ணிடலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஓகே, அதை ஷேர் பண்ணி நீங்க அவங்களுடைய ஒப்பீனியனை வச்சு அந்த ப்ராடக்ட் வேண்டாமா இல்ல வேணுமா அப்படின்னு முடிவு பண்ணலாம்.
Right, there are multiple startups who are innovating their products to combat slowdown. Right, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன்ல பொருள் விற்கிறவங்க நிறைய வந்துட்டே இருக்காங்க, ஸ்டார்ட் அப்ஸ். அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புது யுக்தியை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. என்ன எக்கானமி ஸ்லோ டவுனா இருந்தாலும் நம்மளுக்கு பிசினஸ் பூம் ஆயிட்டு தான் இருக்கு. பாருங்க, what according to the CEO of e-commerce portal is the reason for increase in the number of online shoppers? The number of online shoppers என்ன, according to the CEO of e-commerce portal is the reason for என்ன நம்மளுக்கு, அதாவது ஒரு CEO of e-commerce portal சொன்னது என்ன increase in number of online shoppers எதனால? Greater bandwidth is now available in India. Okay, internet is available at a cheap cost. Internet is available at a cheap cost. More people are aware of the internet. பாருங்க, நம்மளுக்கு சி ஆப்ஷன் டைரக்டா இருக்கு. மோர் பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் த இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் இது. ரைட், அப்ப நம்ம சி எங்க இருக்கோ அது மட்டும் ஆன்சரை பார்த்தா போதும். ஒன்லி சி, பி அண்ட் சி, ஏ அண்ட் சி. ரைட், இப்ப நம்மளுக்கு ஒன்லி சி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணிடலாம். Greater bandwidth is now available in India. அதாவது நல்ல மல்டிபிள் இது இருக்கு நம்மளுக்கு வந்து என்னென்ன அப்படிங்கிற அந்த விஷயம் ஏகப்பட்டது இங்க இருக்கு. ஓகே, தென் greater bandwidth. அடுத்தது internet is available at cheap cost. Internet is available at cheap cost. ஓகே, இருக்கு, அதுவும் இருக்கு நம்மளுக்கு. We have internet available at a cheap cost. ரெண்டுமே இருக்கு. ஆனா cheap cost அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. இன்டர்நெட் இஸ் அவைலபிள் பட் சீப் காஸ்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிருக்கிறது என்ன? சி டைரக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏ, கேட்டர் பேண்ட்வித் அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்க இருக்கு. அப்ப ஏ அண்ட் சி, அப்ப ஃபர்ஸ்டுக்கு வந்து என்ன, எங்க ஏ அண்ட் சி இருக்கு? Only A and C. E is the right option. Right? அடுத்தது பாருங்க, நான் சொன்னதுல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ற அப்படிங்கறதுல டவுட் இருந்துச்சுன்னா உடனே கேட்டுருங்க. How can customers plan their purchases online in advance? கஸ்டமர்ஸ் எப்படி அவங்களுடைய பர்ச்சேஸ இன் அட்வான்ஸ், இன் அட்வான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடியே அப்படின்னு அர்த்தம். எப்படி அவங்க பிளான் பண்றாங்க? By looking at the product in a store and then searching it for online. இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோர்ல போய் பார்த்துட்டு அப்புறம் ஆன்லைனுக்கு போறாங்களா? கிடையாது. By waiting for a discounts being offered by companies. டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ற வரைக்கும் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்றோமா? கிடையாது. நம்மளுக்கு தேவை அப்படின்னா உடனே வாங்கிடுறோம். அப்போ அதுல நம்ம வாங்கும் பொழுது எந்த ஒரு ஒண்ணுக்கு 3 இப்போ பிளிப்கார்ட்னா நம்ம அமேசான் பாக்குறோம், அடுத்தது ஈபே பாக்குறோம். நம்மளுக்கு வந்து இதுல எது கம்மியா இருக்கோ அதைத்தான் வாங்குறமே தவிர ஒவ்வொருத்தரும் டிஸ்கவுண்ட் போடணும் அப்படின்னு we do not fight. ரைட், அப்ப பி ஆப்ஷன் கிடையாது. ஓகே, by creating their own websites and socially interacting. ஒரு பொருளை வாங்குறதுக்கோசரம் நாம வந்து ஜஸ்ட் ஒரு சர்ச் பண்றோமே தவிர ஒரு பெரிய டிஸ்கஷனை நாம ஏற்படுத்துறது இல்லை. அப்போ இல்ல. அண்ட் சோஷியல் இன்ட்ராக்டிங், அதை பத்தி ஒரு பெரிய சோஷியல் இன்ட்ராக்ஷன்லாம் கிடையாது, சிம்பிளா. அப்போ ஏ கிடையாது, பி கிடையாது, சி கிடையாது, டி. பை கண்டக்டிங் அ ரிசர்ச் அண்ட் தென் டிசைடிங் த பிரைஸ் அட் விச் தே வாண்ட் டு பை. பாருங்க, சிம்பிளா வந்துருச்சு. பை கண்டக்டிங் அ ரிசர்ச், இந்த இடத்துல ரிசர்ச்னா என்ன? தேடுறது. சர்ச், அதைத்தான் ரிசர்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேடுறதுனா என்ன? இப்போ ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கு, அந்த புக்கு வந்து பிளிப்கார்ட்ல எவ்வளோ, அமேசான்ல எவ்வளோ, அதே மாதிரி ஈக்குவலா புக்ஸ் செல் பண்ற இன்னொரு வெப்சைட்ல நாம போறோம். அப்ப அதுல பாக்குறோம் இதுல எது கம்மியா இருக்கு, எதுல குவாலிட்டியா ஃபர்ஸ்ட் வேலை பாக்குறோம், அதுல எது குவாலிட்டின்னு பாக்குறோம். ரைட், லைட் வெயிட் எடிஷன், உங்களுக்கு வந்து ஹார்ட் பவுண்ட் எடிஷன், அல்லது இ புக்கா அவைலபிளா இருக்கா? இப்ப நம்மளுக்கு வந்து அமேசான்ல இ புக் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ரைட், அப்போ நாம இதுல எதை சூஸ் பண்றோம்? அதான் ரிசர்ச். and then deciding the price at which they want to buy. இப்போ எனக்கு ஒரு 10 ரூபா பெரிய விஷயம் அப்படின்னா you buy a hardbound copy. ஓகே, அப்போ
டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, வாட் கேன் பாசிபிளி பி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டைட்டில் டு த பேசேஜ்? ஆன்லைன் ஷாப்பிங் unaffected by recession. ஓகே, கரெக்ட் வரும். ரெசெஷன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் தப்பு. இங்க ரெசெஷனோட இம்பாக்டே இல்ல அப்படிங்கிறாங்க ஆன்லைன் ஷாப்பிங்ல. இன்னோவேட்டர் த ஆர்ட் ஆஃப் சர்வைவல் இல்ல, இது வந்து உங்களுக்கு சர்வைவலை பத்தி சொல்லல, இது இன்க்ரீஸ் இன் பிசினஸ் பத்தி சொல்லுது. தோ தேர் இஸ் அ ரெசெஷன். அடுத்தது கஸ்டமர் ஸ்கின் இல்ல, சேல் ஆஃப் எலக்ட்ரிக் குட்ஸ் இல்ல, சிம்பிளா எதுவுமே இல்ல. பி சி டி இ இல்ல. நம்மளுக்கு இருக்கிற ஒன்னே ஒண்ணு ஏ தான் நம்மளுக்கு பெட்டரா சூட்டபிளா இருக்கு. ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பட் இது ரொம்ப டைரக்டான கொஸ்டின் இது. ரைட். இப்போ ரெசெஷன் அப்படின்னு நாம நிறைய தடவை பாக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்றோம் பாருங்க, பொருளாதார மந்த நிலை அப்படின்னா அப்போ நாம வந்து இந்த மாதிரியான எக்கனாமிக் டேர்ம் அடிக்கடி பயன்படுத்துறதுல. அப்ப மந்த நிலை அப்படின்னா என்ன? ட்ரேட் அண்ட் காமர்ஸ் கம்மியா இருக்கு. முதல்ல வந்து அதிகமா பொருள் வித்துச்சு, அதிகமான வாணிபம் நடந்துச்சு. ஆனா இப்போ கம்மி ஆயிருச்சு, இந்த பீரியட்ல கம்மியா இருக்கு. அப்ப ப்ரொடக்ஷனும் கம்மியாகுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது நம்மளுக்கு டைரக்டா என்ன ஆகும்? அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆகும். 100 பேர் இருக்கிற இடத்துல ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு 10,000 பொருள் தயாரிக்கிறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு வந்து 10,000 பொருள் தயாரிக்கணுங்கிற அவசியம் ஆர்டர் இல்லைன்னா அவங்க ஒரு வெறும் 8,000 பொருள் 9,000 ஒரு 7,000 பொருள் தான் தயாரிக்கிறாங்கன்னா, அப்ப அங்க இருக்கக்கூடிய 100 பேர்த்த கட் பண்ணிடுவாங்க. அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? பொருளாதார மந்த நிலை, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு. இதனால ஏன்னா டிமாண்ட் இருந்தாதான் சப்ளை இருக்கும், டிமாண்ட் இருந்தாதான் ப்ரொடக்ஷன் இருக்கும். பாருங்க, இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த வார்த்தைக்கான பொருட்கள், அதாவது அந்த வார்த்தைக்கான ரிலேட்டட் மீனிங்ஸ், இதெல்லாம் தான் நீங்க பாத்துக்கணும் ரெசெஷன் அப்படின்னா. ஓகே, what is the phrase value for money as used in the passage mean? value for money அதாவது நீ கொடுக்கிற காசுக்கு ஒர்த்தா, அந்த பொருள் நீ கொடுக்கிற காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. அதுதான் வேல்யூ ஃபார் மணி. பாருங்க, get a lot of money in return for the purchase இல்ல. pay a lot for the best product தேவையில்லை. buy the cheapest possible product இல்ல. get the best at optimum price. optimumனா என்ன? கரெக்ட். அப்போ சிம்பிள் டைரக்ட் ஆன்சர் ஃபோர்த் ஒன்னுக்கு டி. பாருங்க அடுத்தது, which of the following statement is not true in the context of the passage? பாருங்க, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது நாம பேசேஜை படிக்கலினா நம்மளால ஆன்சரே பண்ண முடியாது. இது இப்போ வரைக்கும் நாம கொஸ்டின் கேட்டிருக்கிறது, நாம ஆன்சர் பண்ணது எல்லாமே பேசேஜை படிச்சதுனால மட்டுமே பண்ண முடியுது. Online purchases have increased because the customers are able to compare prices easily. ஓகே, கரெக்ட். நம்ம பிரைஸ் ஈஸியா கம்பேர் பண்றோம், அதனாலயும் வந்திருக்கு. ஓகே, கஸ்டமர்ஸ் ஹேவ் access to number of outlets online, thus online buying is more popular. கரெக்ட். கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய அவுட்லெட்ஸ், நிறைய ஷாப்பர்ஸ் அவைலபிளா இருக்காங்க, அதனால இங்க நிறைய ஆன்லைன் பையிங் நடக்குது. ஆன்லைன் பையிங் ஹஸ் இன்க்ரீஸ்ட் பிகாஸ் கஸ்டமர்ஸ் ஆர் கெட்டிங் a lot of discounts. ஓகே, இருக்கு. கஸ்டமர்ஸ் கெட்டிங் a lot of discounts. ஓகே, நம்ம அது ஒரு ஆப்ஷனா வைக்கலாம். ஏ இருக்கு, பி இருக்கு. Purchases online have increased as the people buying these products are rich. பாருங்களேன், கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறா? which is not true அப்படின்னு கேட்டிருக்கா. சிம்பிளா ஏ நம்மளுக்கு it's a right option, B right option. okay, C ஓரளவுக்கு ரிலேட்டடான ரைட் ஆப்ஷன். அப்ப டி, ஏன்னா கஸ்டமர்ஸ் ரிச்சா இருக்கிறவங்க மட்டும்தான் அங்க வாங்குறது. ஏன்னா அதாவது என்ன சொல்றாங்க, as increased people buying these products are rich. ஏன்னா ரிச் பீப்புள் அங்க அதிகமா இருக்காங்க
அப்படிங்கிறாங்க. இல்ல, அதாவது ரிச் பீப்புள் தான் அதிகமா வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப திஸ் இஸ் நாட் ட்ரூ. ஃபிஃப்த் ஒன்னுக்கு டி. ஓகே, அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நான் நடத்தின வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் இது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது. நீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நாம போயிடலாம். Which of the following statement is true in the context of the passage? Home appliances are popular online product. Home appliances are a popular online product. More people in the age group of 18 to 19 spend on online shopping. ஆமா, கரெக்ட். More people in the age group, இது கரெக்ட். Home appliances are popular online product. இல்ல, home appliances அத பத்தி ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி சொல்லல. B டைரக்டா கரெக்ட் ஆன்சர். கஸ்டமர்ஸ் ஃபைண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் மோர் கன்வீனியன்ட். கரெக்ட். சி கரெக்ட். அடுத்தது டி, ஆல் ஆஃப் தி அபோவ் ஆர் ட்ரூ. இன்னும் நம்ம இ படிக்கவே இல்லை. கேமராஸ், லேப்டாப்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் பாப்புலர் ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராடக்ட்ஸ். கரெக்ட். இ கரெக்ட், சி கரெக்ட், பி கரெக்ட். அப்போ சிக்ஸ்த் ஒன், அப்போ ஹோம் அப்ளையன்சஸ் ஆர் ஆல் பாப்புலர் ஆன்லைன் ப்ராடக்ட். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். அப்போ நம்மளுக்கு சிக்ஸ்த் ஒன்னுக்கு என்ன, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா தான் இருக்கு. பட் ஜஸ்ட் மினிட் பாருங்களேன். Which of the following statement is true in the context of the passage? Okay. Home appliances are popular online product. ஒன்னு பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோம் அப்ளையன்சஸ் அப்படிங்கிற இந்த இது டைரக்டா அவங்க மென்ஷன் பண்ணல. அப்ப நாம அதை பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது டைரக்ட் மென்ஷன் எதை பண்ணியிருக்காங்க? மோர் பீப்புள் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 18 to 29 ஸ்பெண்ட் ஆன்லைன் ஷாப்பிங். இதுதான் டைரக்டா மென்ஷன் பண்ணியிருக்கிறது. சரியா? அடுத்தது கஸ்டமர்ஸ் ஃபைண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் மோர் கன்வீனியன்ட். கன்வீனியன்ட்ங்கிற வார்த்தை இல்ல, அங்க நம்ம மென்ஷன் பண்ணல. தென் கேமராஸ், லேப்டாப்ஸ் அண்ட் மொபைல் போன்ஸ் ஆர் பாப்புலர் ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராடக்ட்ஸ். ஓகே, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிம்பிளா. அப்ப நம்மளுக்கு டைரக்ட் மென்ஷன் எது கொடுத்திருக்காங்க அப்படின்னா பி. நல்லா தெளிவா பாருங்க, டைரக்ட் மென்ஷன் அப்படின்னு அங்க எது கொடுத்திருக்காங்க? பி. அப்ப சிக்ஸ்த் ஒன்னுக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். பாருங்க, which of the following statements are true in the context of the passage? People make purchases only through e-commerce portals. Only purchases இல்ல. Online buying of electronic gadgets has increased by 51%. Online gadgets of electronic ஆன்லைன் கேட்ஜெட்ஸ் வந்து மொத்த டோட்டல் சேல்ஸ் தான் 51% இன்க்ரீஸ் ஆன மாதிரி நாம பார்த்தோம். பட் ஆன்லைன் கேட்ஜெட்ஸ் வந்து ஆன்லைன் கேட்ஜெட்ஸ் எலோன். ஓகே, அக்கார்டிங் டு த சர்வே பாருங்க, நான் கொஸ்டின் அந்த பேராகிராஃப்ல இருந்து படிக்கிறேன். According to the survey, e-purchasing of electronic products has gone by 51%. Right? அப்ப இது டைரக்டாவே இருக்கு. Okay. Online buying has increased. Just a minute. Which of the following statement are true in the context? Okay. அப்ப நம்மளுக்கு வந்து B கண்டிப்பா வருது. அப்ப B கண்டிப்பா வருதுன்னா C, e-commerce portals are finding it difficult to selling their products. C தப்பு. அப்போ C எங்கெங்க வருதோ அது எல்லாமே தப்பு. ஓகே, டி தப்பு, இ தப்பு. அதே மாதிரி பி வர்றது கரெக்ட். ஒன்லி பியா அல்லது ஏ அண்ட் பியா, இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ வெறும் பீப்புள் இ-காமர்ஸ் போர்ட்டலை மட்டுமே நம்பி பண்றாங்களா? பாருங்க, இ-காமர்ஸ் போர்ட்டலை மட்டுமே நம்பி பண்றாங்களா?
இல்ல. அவங்க வந்து ஆன்லைன், அதாவது ஆஃப்லைன் ஷாப்பிங்கும் போறாங்க. அப்ப சிம்பிளா என்ன, நம்மளுக்கு பி மட்டும்தான் ஆப்ஷன். அப்போ 7th ஒன்னுக்கு ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். How are e-commerce portals luring customers? Luringனா என்ன? அட்ராக்டிங் அப்படின்னு அர்த்தம். luring அப்படின்னா என்ன? அட்ராக்டிங். எப்படி கஸ்டமர்ஸ் வந்து அவங்க கிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க, எப்படி வந்து ஈர்க்கிறாங்க பாருங்க. பை கிரியேட்டிங் an awareness about social networking, இல்ல பை ஆஃபரிங் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வித் அதர் ப்ராடக்ட்ஸ் பாட், இல்ல பெரிய ஃப்ரீ எல்லாம் கொடுக்கறது இல்ல. பை எனேபிளிங் கஸ்டமர்ஸ் த்ரூ தேர் வெப்சைட் டு இன்டராக்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பிஃபோர் பையிங் எ ப்ராடக்ட், பை இன்னோவேட்டிங் தேர் ப்ராடக்ட்ஸ். பாருங்க, எல்லாமே வந்து இன்டைரக்ட் ஆன்சரா இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே என்ன? இன்டைரக்ட் ஆன்சர். அப்ப நாம இதை கொஞ்சம் படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது which means it takes a little time. By creating an awareness about social networking, இல்ல சோஷியல் நெட்வொர்க்கிங்கை பத்தி சொல்லிதான் அவங்க கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க கிடையாது. பை ஆஃபரிங் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், எந்த ஆன்லைன்லயும் ஃப்ரீ ப்ராடக்ட் எதுவும் தரதில்ல பெருசா. ஓகே, ஏ கிடையாது, பி கிடையாது. By enabling customers through their websites to interact with friends and relatives before buying a product. Correct. அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட என்ன பண்றாங்க, அவங்க பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் கரெக்டா தப்பா அப்படின்னு அந்த ப்ராடக்டை ஷேர் பண்ணி அதன் மூலியமா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு நாம பண்றோம். அப்ப சி கரெக்டான ஆப்ஷன்ஸ். அடுத்தது டி, பை இன்னோவேட்டிங் தேர் ப்ராடக்ட். இல்ல, அவங்கலாம் பெருசா ஆன்லைன் போர்ட்டல்ஸ் எல்லாமே வந்து ப்ராடக்ட் எதையும் பெருசா இன்னோவேட்டே பண்றது இல்ல. அவங்க ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணி வித்து கொடுக்குறாங்க. அப்போ 8th ஒன்னுக்கு எது? சி இஸ் த ரைட் ஆன்சர். அப்ப அடுத்தது பாருங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்டானிம் ஆஃப் த வேர்ட் இன்ஜீனியஸ் ஃப்ரம் த பேசேஜ். பாருங்க, இன்ஜீனியஸ். இன்ஜீனியஸ் அப்படின்னா என்ன? இன்ஜீனியஸ் யாராவது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க நாம இது எங்க தெரியுமா பார்த்தோம், எந்த இடத்துல தெரியுமா பார்த்தோம்? என்னதான் வந்து மார்க்கெட் ஸ்லோ டவுனா இருக்கு, என்னதான் ரெசெஷன் இருந்தாலும் உள்ள வரக்கூடிய ஷாப்பர்ஸ் என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் அப்ஸ் என்ன பண்றாங்கன்னா புதுசா ஐடியாவை கண்டுபிடிச்சு அவங்க ப்ராடக்டை வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு சேல்ஸ் குறையில, இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கு when compared to economic recession. புரியுதா? அதான் கிரியேட்டிங் in a something new in a clever manner. அதுதான் இன்ஜீனியஸ் அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு? கன்விக்ஷன், லுக்ரேட்டிவ், அட்ராக்டிவ் எல்லாமே ஒண்ணுதான். இன்னோவேட்டிவ் அப்படின்னாலுமே ஒரே அர்த்தம், பாசிட்டிவ் மீனிங் தான். அப்ப நம்மளுக்கு இங்க ஒரு நெகட்டிவ் மீனிங் தேவைப்படுது. நெகட்டிவ் மீனிங் அப்படிங்கறது உள்ள வார்த்தை தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆன்டானிமே நெகட்டிவ், அப்படி ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். Antonym of the word ingenious. பாருங்க, கன்விக்ஷன் கிடையாது, லுக்ரேட்டிவ் இல்ல, ப்ராஃபிட்டபிள் கிடையாது, இன்னோவேட்டிவ் கிடையாது. ஓகே. அட்ராக்டிவ் வந்து டைரக்டா இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து நியரா இருக்கு. இப்போ பாருங்களேன், இது எப்படி நம்ம சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து இன்ஜினியஸ் அப்படின்னா கிளவர், சிம்பிளா சரியா, கிளவர். அங்க வந்து நிறைய மூளை இருக்கு, அங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா அறிவு இருக்கு. வேற நியர் அட்ராக்டிவ், அது வந்து ஒரு ஈர்ப்பு மட்டும்தான். அப்படிங்கும் போது அங்க ஒண்ணுமே இல்லை. சரியா? அப்போ 9th ஒன்னுக்கு நம்மளுக்கு என்ன வருது? சி. அடுத்தது, how can customers plan their purchases online in advance? அதாவது கஸ்டமர்ஸ் எப்படி அவங்க தங்களுடைய பர்ச்சேஸ பிளான் பண்றாங்க, எப்படி பண்ணலாம், நம்மளுக்கு கொஸ்டினே அதுதான். பாருங்க, by looking at the product
in a store and then searching for it online. இல்ல. By waiting for discounts being offered by companies, இல்ல. By creating their own websites and socially interacting, இல்ல. By conducting research and then deciding the price at which they want to buy. Right, இதுதான். பட் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆன மாதிரி தெரியுது. இந்த கொஸ்டின் கொஞ்சம் ரிப்பீட் ஆன மாதிரி தெரியுது, பட் 10th டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது ஒண்ணு போயிடலாம் பாருங்க. 11 to 15 ரொம்ப சிம்பிளான சின்ன பேசேஜ். ஜெனட்டிக் வேரியேஷன் இஸ் த கார்னர்ஸ்டோன் ஆஃப் இவல்யூஷன். பாருங்க, ஜெனட்டிக் வேரியேஷன் மரபணுல ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், வேரியேஷன் அதாவது வெவ்வேறு ஜெனட்டிக் இது is the cornerstone of evolution, without which there can be no natural selection, and so a low genetic diversity decreases the ability of species to survive and reproduce, explains lead author Yoshun Modley, professor at the Department of Zoology, University of Venda in South Africa. Okay, இந்த genetic variation அப்படிங்கிறது என்ன? is the cornerstone of evolution. மரபணுவின் என்ன வெவ்வேறு நிலைகள், சரி நிலைகள்ங்க, அந்த இப்போ ஒருத்தருடைய ஜீன் இன்னொருத்தருக்கு இருக்காது, அதாவது அதே மாதிரி இருக்காது, அதனாலதான் அந்த ஃபேஸ் நம்மளுக்கு மாறுபடுது. அதைத்தான் இங்க ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, and so low genetic diversity decreases the ability of species to survive and reproduce. இப்ப இந்த ஜெனட்டிக் வேரியேஷன் இல்ல அப்படின்னா there is no natural selection. அப்போ இந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படிங்கிறதே குறைஞ்சு போயிடும். and then the ability of a species to survive, then அந்த ஸ்பீஷிஸ் சர்வைவ் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு அண்ட் ரீப்ரொடியூஸுக்குமே அது பாத்தீங்கன்னா குறைச்சிரும் அப்படிங்கிறாங்க. இதை யார் சொல்றா? Professor at the Department of Zoology, University of Venda in South Africa. இவர் சொல்றாரு. Okay, 2 centuries ago, the black rhinoceros, which roamed much of suburban South Africa, had 64 different genetic lineages. அதாவது rhinoceros சஹாரன் ஆப்பிரிக்கால இருந்த ரைனோசரஸ் 2 centuries ago, 200 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வெரைட்டிஸ் என்னன்னா மொத்தம் 64 இருந்துச்சு. ஆனா இப்ப வெறும் 20 தான் இருக்கு. ஜெனட்டிக் லீனியேஜ் தொடர்ச்சி அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த பேப்பர் இதை சொல்லுது, ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் அங்கதான், அதனாலதான் அந்த பேப்பர் அப்படிங்கிறாங்க. The species is now restricted to 5 countries. இப்போ அந்த ஸ்பீஷிஸ் வெறும் 5 கண்ட்ரில மட்டும்தான் இருக்கு. ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா, இன்னொன்னு கென்யா, ஜிம்பாப்வே அண்ட் டான்சானியா. இந்த 5 கண்ட்ரில மட்டும்தான் இப்போ அந்த ரைனோசரஸே இருக்கு. என்ன? Black rhinoceros. Okay, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. Genetically unique populations that once existed in Nigeria, Cameroon, Chad, Eritrea, Ethiopia, Somalia, Mozambique, Malawi, Angola have disappeared. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இருந்த the species is now restricted to 5 countries. ஆனா இந்த நாடுகள்லயும் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. The origins of the genetic erosion coincided with the colonial rule in Africa and the popularity of big game hunting. என்ன ஆயிடுச்சு? ஜெனட்டிக் எரோஷன் அப்படியே அழிஞ்சுக்கிட்டே வருது. அப்புறம் கலோனியல் ரூல் என்ன பண்ணிருச்சுன்னா ஹண்டிங்ல நிறைய கொண்டுருச்சு. From the second half of the 20th century, however, poaching for horns has dramatically depleted their population and genetic diversity. வெள்ளக்காரங்காலத்துல ஹண்டிங்க்கு, அதுக்கப்புறமேல இப்போ அதனுடைய கொம்புக்கு அவங்க எல்லாரும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி இன் கென்யா அண்ட் டான்சேனியா குறைச்சிருச்சு, அதனுடைய பாப்புலேஷனை குறைச்சிருச்சு. எங்க? டான்சானியாவிலையும் கென்யாவிலையும். ஓகே,
what is important for evolution? இவல்யூஷனுக்கு என்ன தேவை? ஜெனட்டிக் வேரியேஷன் வேணும், லார்ஜ் பாப்புலேஷன், மிக்சிங் ஆஃப் ஸ்பீஷியஸ், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ரொம்ப ஈஸி. யாராவது சொல்லுங்க. இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின். இது வந்து என்ன? ஒரு டைரக்ட் கொஸ்டின். யாராவது சொல்லுங்க. ஜெனடிக்கல் வேரியேஷன். அவ்வளவுதான், சிம்பிள். ஏன்னா ரொம்ப சிம்பிளான பேசேஜ். அடுத்தது, சப் சஹாரன் ஆப்பிரிக்கா has the lowest sub-Saharan Africa has lost how many black rhino genetic lineages in 200 years? எவ்வளோ இழந்திருக்கு? இருந்தது 64, ஆனா இப்ப இருக்கிறது எவ்வளவு பாருங்க. சாதாரண ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் இது. இருந்தது 64, இப்ப எவ்வளவு இருக்கு? இப்ப வந்து வெறும் 20 தான் இருக்கு. அப்ப எவ்வளவு இழந்திருக்கிறோம் நாம? 44. வெரி குட், 44. ரைட், சிம்பிள். ஜெனட்டிக் பாருங்க, அவன் வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷனை தான் கொடுத்துருக்கான். நீங்க அதை கரெக்டா பார்த்து போடணும். நாம இருக்கிறது 64ன்னு சொல்லி போட்டக்கூடாது. இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அந்த டைம் ரஷ்அப்ல நடக்கக்கூடிய தவறுகள். தெரிஞ்சே ஒரு கொஸ்டினை நாம தப்பு பண்ணிடுவோம். அப்ப நாம தெளிவா போடணும், பொறுமையா போடணும். என்னதான் டைம் ரன் ஆயிட்டே இருந்தாலும் டைம் பின்னாடி நீங்க ஓடவே கூடாது. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அது பாட்டுக்கு போயிட்டே இருந்தாலும் நீங்க உங்களுடைய காம் அண்ட் கம்போஸ்ட் மைண்ட் செட்ல மைண்ட நீங்க வந்து பயத்துக்கோ அல்லது அவசரப்படுத்தவோ கூடாது. அமைதியா பிளான் போட்டு போய்கிட்டே இருக்கணும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்கதான் வின் பண்ண முடியும். ஜெனட்டிக்கலி நீங்க வந்து ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னாவோ ரொம்ப எமோஷனல் ஆனீங்கன்னாவோ நீங்க படிச்சதும் மறந்துடும். அதே மாதிரி நீங்க தவறான ஆப்ஷனை தான் கண்டிப்பா சூஸ் பண்ணுவீங்க when you are more emotional. புரியுதா? பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ரைட். genetically unique black rhinoceros has been lost in all of the countries except. இது ஒரு சிம்பிளான டைரக்ட் கொஸ்டின். பாருங்க, நம்மளுக்கு இங்க என்னென்ன இருக்கு? டான்சானியா, நைஜீரியா, சத், மலாவி. அப்போ நம்மளுக்கு இங்க கொடுக்காத இது என்ன இருக்கு? டான்சானியா, ஓகே, சத் இருக்கு, மலாவி இருக்கு. நம்மளுக்கு இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்க? சத் இருக்கு, மலாவி இருக்கு, நைஜீரியா இருக்கு. அப்ப சிம்பிளா என்ன? எது ஒண்ணு மட்டும்தான் இல்ல? எது ஒண்ணு மட்டும் இல்ல? ரொம்ப சிம்பிள். பாருங்க, என்ன ஒருத்தர் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். பாருங்க, ஏ. ரொம்ப ரொம்ப சிம்பிள் பா. இது டைரக்ட் கொஸ்டின். இப்போதைக்கு டான்சானியாவில் பாருங்க, ரெஸ்ட்ரிக்டட் டு 5 countries. அது டான்சானியா ஒண்ணு. From the second half of the 20th century, what has caused a dramatic fall in black rhinoceros? 20th century அப்புறம் மேல black rhinoceros குறையறதுக்கு என்ன காரணம்? பாருங்க, ஹண்டிங், போச்சிங் எல்லாம் ஒண்ணுதான். ஹண்டிங், போச்சிங் ஒரே சினானிம் தான். அடுத்தது கலோனியல் ரோல் இருக்கு, பிக் கேம் ஹண்டிங் இருக்கு, a fall in a genetic diversity. அதாவது fall in genetic diversity, இதுதான் சயின்டிபிக்கா ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம், சொல்லப்படுகிற காரணம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து நம்மளுக்கு சொல்லப்படுகிற அந்த காரணம். Okay, the genetic diversity is proportional to
ஜெனட்டிக் டைவர்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, அதுக்கு எதிராக இருக்கு ஸ்பீஷிஸ் பாப்புலேஷன், த எபிலிட்டி ஆஃப் எ ஸ்பீஷிஸ் டு சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ், இன்பிரீடிங், எக்ஸ்டிங்ஷன். ஃபோர்த் ஒன் பாருங்க, எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா அழிதல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா என்ன? அது இல்லவே இல்லை, அழிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டிங்க்ட், there is nothing, it remains extinct. இந்த வார்த்தைக்கெல்லாம் நீங்க அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கணும். it is no more, அங்க இல்லவே இல்லை, அதான் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப என்ன இதுக்கு ஆன்சர்? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டைரக்டான क्वेश्चंस ஆன்சர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். சொல்லுங்கப்பா. எக்ஸ்டிங்ஷன். ஏன் அது வருது? ஏன்னா இல்ல அதோட இனம் அணுகிட்டே வரது டைவர்சிட்டி வந்து இதாகுது. ஓகே ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்களை தான் நாம பார்த்திருக்கோம். ரொம்ப 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 சிம்பிளான விஷயங்களை தான் நாம் பார்த்திருக்கிறோம். புரியுதா? எஸ் சார். ரைட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அதை எனக்கு சொல்லுங்க. கிராமர்ல ஏதாவது டவுட் இருக்கா? சிம்பிளா ஒண்ணு. ரெண்டாவது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதுல ஏதாவது டவுட் இருக்கா? அல்லது நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்றது? How to practice. சொல்லுங்க. How to practice. How to practice, right. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேசேஜை நீங்க நியூஸ் பேப்பர்ல எடுக்கணும். புரியுதா? ஒரு நியூஸ் பேப்பர்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மூவி ரிவ்யூ படிப்பீங்களா? பண்ணலாம். சரியா? மூவி ரிவ்யூ நீங்க படிக்கிறீங்களா? பண்ணலாம். அந்த மூவி ரிவ்யூ காலத்தை படிக்கணும். அல்லது நீங்க வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் நிறைய படிக்கிறீங்களா? பார்க்கலாம். அல்லது நீங்க வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவா அந்த நியூஸ் பேப்பர்ல தேடி அதை படிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பனா தான் த இன்ட்ரெஸ்ட் யூ வில் டெவலப். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் உங்களை போய் படி அப்படின்னு சொன்னா படிக்க மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சதை படி அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணுவீங்க அட்லீஸ்ட் படிக்கிறதுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அதை முடிவு பண்ணுங்க. தென் ஒரு விஷயத்த படிக்கும் பொழுது நீங்க நம்மளுக்கு எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்த அண்டர்லைன் பண்ணிடணும். அந்த வார்த்தை, முதல்ல வார்த்தை, ரெண்டாவது அந்த சென்டென்ஸே புரியல அப்படின்னால அண்டர்லைன் பண்ணிடணும். உடனே அப்ப போய் அங்க தேடிட்டு இருக்க கூடாது. அந்த என்டையர் பாசேஜையும் முடிச்சிட்டு அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம அந்த ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல போய் என்ன பண்றோம், ஒரு கிளாரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நாம ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷனுக்கு வரோம். சரியா? தென் இத தொடர்ந்து நாம பண்ணும் பொழுது என்னன்னா நம்மளுடைய ரீடிங் ஸ்பீட் அதிகமாகும். ஒண்ணு. ரெண்டாவது, நாம அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிற அந்த தெரியாத வார்த்தைகள், தெரியாத சென்டென்ஸை நாம when the doubts of yours are clarified, யாராவது அதை சொல்லி கொடுக்குறாங்க அல்லது நீங்களே அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அந்த தெளிவா தெரிஞ்ச அந்த ரீசன் உங்களுக்கு நல்ல ஒரு ஹோப்பை கொடுக்கும். சரியா? இன்னமும் நாம இதில் கத்துக்கணும் அப்படின்னு. ஓகே, இப்போ நாலாவதா பிராக்டிஸ். டெய்லியும் டிசிப்ளின்ட் பிராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் நான் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்லயோ அல்லது ஏதாவது ஒரு இங்கிலீஷ் ஆர்டிக்கலோ அல்லது சம்திங் வாட் எவர் த டாபிக் மேபி, இட் ஷுட் பி இன் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருக்கணும். சிம்பிளா டெய்லியும் வந்து ஒரு 15 minutes
நீங்க ரீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் வந்து உங்களுக்கு பிராக்டிஸுக்கு கை கொடுக்கும். சரியா? இப்போ இது அத்தனையும் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், டிசிப்ளின்டா நீங்க என்னென்ன ஒரு பேசேஜ எவ்வளவு சீக்கிரம் உங்களால முடிக்க முடியுது, அதுல நீங்க சூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் எவ்வளவு கரெக்டா இருக்கு அப்படிங்கறதையும் நோட் பண்ணணும். புரியுதா? இப்படிதான் வந்து நம்மளுடைய ரீடிங் பிராக்டிஸ நாம அதாவது ஸ்கில்ஃபுல்லா பண்றது அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் பண்ணணும். யார் கொஸ்டின் கேட்டீங்க? யார் என்கிட்ட டவுட் கேட்டீங்க? The rest you take it as a homework. நீங்க போயிட்டு அதை பண்ணுங்க, படிச்சு பாருங்க, ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, கண்டினியூஸ் ரீடிங்லயே இருந்துங்க. சிம்பிளா இதுல நம்மளால அச்சீவ் பண்ணிட முடியும். ரொம்ப சிம்பிள். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எக்ஸசைஸ், அதாவது மீதி இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸை யூ டேக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் கெட் இட் கிளாரிஃபைட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா? தேங்க்யூ.